அனைவருக்கும் வணக்கம். சரியா பீகார் மாநிலத்தில் உள்ள பாட்னால ஏசியா ஹாஸ்பிட்டல் என்ற பெயரில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் 32 வயது இருந்த சுர்பிராஜ் அப்படின்ற இந்த பெண் தான். இந்த பெண்மணி அந்த ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டராகவும் வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான கேபின் ஹாஸ்பிட்டலுடைய செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கு. அதே சமயம் இந்த ஹாஸ்பிட்டலுடைய growthமே செம்ம ஃபாஸ்டா எல்லாருக்கிட்டுமே நல்லா பேசும் பொருளாக இந்த ஹாஸ்பிட்டல் மாறி இருந்திருக்கு. இதனால எக்கச்சக்கமான பேஷண்ட் இங்கே வர ஆரம்பிச்சு நல்ல வருமானத்தோட தான் இந்த ஹாஸ்பிட்டல் அந்த நகரில் இயங்கிக்கிட்டு வந்திருக்கு. எப்போதுமே இவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சரியாக காலை நேரத்தில் 11 மணி அப்படி இல்லைன்னா 12 மணி வாக்கில் வருவாங்க. அப்படி தான் சரியாக மார்ச் 22, 2025 வாக்கிலையும் மதியம் 12 மணி வாக்கில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அதே சமயம் இவங்களுக்கு கேபின் இருக்கிற அந்த ரூமை பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய ரூமுக்கு வெளியிலேயே ஒரு பெரிய ஒரு மினி ஹால், ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி இருக்கும். இந்த ஹாலில் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃபுக்கெல்லாம் ட்ரைனிங்கோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன மீட்டிங்கோ அந்த இடத்துல கொடுப்பாங்க. அப்படி தான் இவங்களுடைய ரூமுக்கு வெளியில் இருக்கிற அந்த மினி ஹாலில் கொஞ்ச நாட்களாக அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ட்ரைனிங் ஸ்டாஃபுக்கெல்லாம் கிளாஸஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தான் அன்றைய நாள் 2:15 மணி வாக்கில் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு. 3:15 மணி வாக்கில் அந்த கிளாஸ் முடிஞ்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனிங் எடுக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு வெளியில் இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு மருத்துவர் வந்து தான் இவங்களுக்கான கிளாஸே எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு அவருமே தன்னுடைய கிளாஸை முடிச்சுட்டு 3:15 மணி வாக்கில் கிளம்பி போயிருந்திருக்காரு. இந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே உட்காந்து ரொம்பவே சிரிச்சபடி சகஜமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர், ஏன் டைரக்டருடைய ரூம் வந்து லேசா திறந்தபடி இருக்கு, அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே காணுமே, ஏன் அவங்க வெளியில வரவே இல்லை அப்படின்ற ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. இதனால இமிடியேட்டா சுர்பிராஜோடைய ரூம் கிட்ட போறாங்க. அந்த நேரத்தில் கண்ணாடி வழியா பார்க்கும்போது உள்ள யாருமே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியல. இதனால டோரை திறந்துட்டு உள்ள பார்க்கும்போது தான் சுர்பிராஜ் ரத்த வெள்ளத்துல ஒரு கொடூரமான காட்சியோட அந்த இடத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து மிரண்டு போன அந்த ட்ரைனிங் ஸ்டாஃப்லாம் இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுடைய எமர்ஜென்சி வார்டுக்கும் மருத்துவர்களுக்கும் தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற சுர்பிராஜை மீட்டு கீழே இருக்கிற எமர்ஜென்சி வார்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்ததுல அவங்களுடைய உடம்புல 3 புல்லட் பாஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் தகவல் கொடுக்கப்பட்டதுமே இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுடைய ஆம்புலன்ஸ்ல பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அங்க மருத்துவர்கள் சோதனை பண்ணி பார்த்ததுல அதிகப்படியான அளவுக்கு பிளட் லாஸ் ஆனதுனால தான் இவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அந்த பெண்மணியோடைய குடும்பத்தார்களுக்கு பயங்கர வேதனையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய உடம்புல தோட்டாக்கள்லாம் இறங்கி இருந்ததுனால எய்ம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலுமே கொடுத்து விடுறாங்க. அன்னைக்கு சுர்பிராஜுக்கு அவங்களுடைய ரூம்ல என்னதான் நடந்துச்சு, யார் சுர்பிராஜை வந்து கொலை பண்ணிட்டு போயிருந்திருப்பா, 2 மாதத்துக்கு முன்னாடி பீகார் மாநிலத்தையே உலுக்கிய ஒரு மோசமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் இந்த சுர்பிராஜோடைய குடும்பத்தார்கள், கணவர், அப்பா அப்படின்னு எல்லாருமே சோகமாக இருந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் மறுபக்கம் ஹாஸ்பிட்டலில் வந்து சில வேலைகள் நடக்குது. அது என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் தேவி அப்படின்ற ஒரு பெண்மணி கிளீனிங் வேலைகள்லாம் பார்ப்பாங்க. இவங்க தான் இந்த சுர்பிராஜோடைய அந்த ரூமையுமே க்ளீன் பண்ணுவாங்க. அவங்க எப்போதுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு சாப்பிட போவாங்க. அப்படி தான் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கும் கூட அவங்க 3 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். ஆனால் அதுக்கு முன்னாடியே சரியா 3:30 மணி வாக்கில் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த பெண்ணுக்கு கால் போயிருந்திருக்கு. அந்த காலில் சுர்பி மேடத்துக்கு ரத்த வாந்தியா வந்திருக்கு, அவங்களுடைய ரூம் எல்லாமே கொஞ்சம் மோசமா இருக்கு, சீக்கிரமா வந்து கிளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. உடனடியாக பதறி அடித்தபடி இந்த தேவி அப்படின்ற அந்த கிளீன் பண்ணக்கூடிய பெண்மணியுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பக்கெட்ல தண்ணிலாம் எடுத்துக்கொண்டு இமிடியேட்டா அந்த ரூமுக்கு போயிட்டு பக்காவா எல்லாத்தையுமே கிளீன் பண்றாங்க. அப்படி அவங்க கிளீன் பண்ணிக்கிட்டே வரும்போது 6 தோட்டாவுடைய ஷெல் வந்து கிடைச்சிருந்திருக்கு.
அதாவது அந்த தோட்டாக்கு மேல ஒரு உரை இருக்கும்ல, துப்பாக்கி வெடிக்கும் போது ஒரு பொருள் மட்டும் வெளில வரும்ல, அந்த தோட்டாவுடைய ஷெல்லு மட்டும் அந்த இடத்துல சதறி கிடக்கு. அது புல்லட்டோடைய ஷெல்லுன்னு இந்த பெண்ணுக்கெல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு பொருள் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவி தொடர்ந்து கம்ப்ளீட்டா எப்போதும் போல அந்த ரூமை கிளீன் பண்ணி இருந்திருக்காங்க. அதே சமயம் ரத்தம் எந்தெந்த இடத்துலலாம் செஞ்சு இருக்கோ அது எல்லாத்தையுமே பக்காவா கிளீன் பண்ணிட்டு பாலிஷ்லாம் போட்டுட்டு பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மாத்திட்டு அந்த பெண் அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. ஆனா மறுபக்கம் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்ததுமே கிரைம் சீனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம் 4:30 மணிக்கு மேல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போதான் அந்த ரூம் பக்காவா கிளீனா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா அப்செட் ஆகியிருந்திருக்காங்க. இமிடியேட்டா அந்த ஹாஸ்பிட்டலுடைய மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்கும்போது தேவியை வச்சு நாங்கள் கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் பிறகு தேவி கிட்ட விசாரிக்கும் போது தான் அந்த தோட்டாவுடைய ஷெல் எல்லாத்தையுமே வாங்கி இருந்திருக்காங்க. மறுபக்கம் இமிடியேட்டா டாக் ஸ்குவாட், ஃபாரன்சிக் ஆஃபீஸர்னு எல்லாருக்குமே தகவல் கொடுத்து அந்த ரூமை இன்ச்சு பை இன்ச்சா செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் சுர்பியோடைய டேபிள்ல சில பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. முக்கியமா அந்த டேபிளுக்கு மேல 15 சிம் கார்டோடைய ஹோல்டர் எல்லாமே கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கிரே கலர்ல தொப்பி ஒன்று கிடந்திருக்கு. இந்த தொப்பி யாருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுர்பிராஜ் இந்த மாதிரி தொப்பிலாம் போட மாட்டாங்க, இது யாருதுன்னே தெரியல, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்டாஃபுமே யாரும் இந்த மாதிரி தொப்பி போட்டு நாங்க பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி தான் அங்க இருந்த ஆட்கள் எல்லாருமே சொல்லி இருந்திருக்காங்க. அதே சமயம் சுர்பிராஜோடைய உடம்புல 3 தோட்டா தான் பாஞ்சிருந்திருக்கு. 3 தோட்டா அங்க இருக்கிற டெஸ்க்ல அங்க இருக்கிற சுவர்கள்ல பாஞ்ச மாதிரியான தடயங்கள்லாம் தெரியுது. இதனால அந்த தடயத்தையும் போலீஸ் அதிகாரிகள் சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த டெஸ்க் நல்லா சோதனை பண்ணி பார்த்ததுல தான் அவங்களுடைய சேருக்கு முன்னாடி ஒரு அக்கவுண்ட்ஸ் ஃபைல் இருக்கிறத பார்த்திருக்காங்க. ரீசெண்டா ஹாஸ்பிட்டல்ல வரவு செலவுலாம் என்னென்ன நடந்திருக்கு, எந்த அளவுக்கு பணம் வெளில போகுது உள்ள வருது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த சுர்பிராஜ் படித்த மாதிரியான தடயங்கள் தான் அந்த இடத்துல தெரிஞ்சிருந்திருக்கு. அடுத்த கட்டமா அந்த ரூமுக்கு வெளியில தானே அந்த ட்ரைனிங் ஸ்டாஃபுக்கான கிளாஸஸ்லாம் நடந்துச்சு. அன்றைய நாள் யாரெல்லாம் அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல நாங்க இருக்கிற வரைக்குமே புதிதா ஒரு நபர் அந்த ரூம்குள்ள நுழைந்த மாதிரி நாங்க பார்க்கவே இல்லை. ஈவன் இந்த சுர்பி மேம் கூட அந்த ரூமுக்கு போனதை நாங்க பார்க்கவே இல்லை. ரூம் லேசா திறந்தபடி எந்த ஒரு அசைவுமே இல்லாம இருக்கிறத பார்த்ததுக்கு பிறகுதான் நாங்க அந்த ரூம்குள்ள பார்த்ததுமே சுர்பி மேம் இப்படி ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை அந்த ட்ரைனிங் ஸ்டாஃப் சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறவங்க எல்லாம் விசாரணை பண்ணும்போது அவங்க நிறைய பேர் பொய் சொல்றதையும் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதுமே போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, மறுபக்கம் சுர்பிராஜுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும். ஆனா சம்பவம் நடந்தது ஒரு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனாலையும் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இரவு நேரங்களில் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனாலையும் அடுத்த நாள் சண்டே அவர்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனாலையும் அன்றைய நாள் இரவு நேரத்திலேயே ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கி சுர்பிராஜோடைய சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்லே இப்படி ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கிறதுனால அந்த மாநிலம் முழுக்க இந்த செய்தி ரொம்பவே பரபரப்பா பேசப்பட ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, போலீஸ் ஆபீசர் அந்த ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் மேற்கொண்டு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அது என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி ஒர்க் ஆகாம இருந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுடைய முக்கியமான டிவிஆர் எல்லாமே காணாம போயிருந்திருக்கு. மேற்கொண்டு விசாரிச்சதுல 20 நாட்களா அந்த சிசிடிவி எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னும் மெயின் டோர்ல இருக்கிற சிசிடிவி மட்டும்தான் வேலை செய்யுது அப்படிங்கிறத போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிக்கிறாங்க. இதனால அந்த மெயின் டோர் சிசிடிவில இந்த கிரே கலர் தொப்பி போட்ட அணிந்த நிலையில யாரு உள்ளவரா, அந்த தொப்பி போட்ட வந்த உருவம் வெளியில போகும்போது தொப்பி போடாம போகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்து இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா எந்தெந்த ரோடுகள் வழியா அந்த சுத்து வட்டாரம் வழியா வர முடியுமோ அந்தந்த பகுதிகளில் இருக்கிற சிசிடிவியை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தான் 2 பேர் ஒரு 2 வீலர்ல வராங்க. அதுல ஒருத்தன் இந்த கிரே கலர் தொப்பி போட்டிருக்கிறத கவனிச்சிருந்திருக்காங்க. அந்த நபர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவதும் ரிட்டர்ன் போகும்போது அவனுடைய தலையில தொப்பி இல்லை அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுர்பிராஜ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 12 மணி வாக்கில் வந்திருக்காங்க. கிடைச்ச சிசிடிவி ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போதும் ட்ரைனிங் ஸ்டாஃப் கிட்ட விசாரணை பண்ணும்போதும் 1.25 இருந்து 2.25 தான் இந்த குற்ற சம்பவம் நடந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் ஒரு அனுமானத்துக்கு வந்திருக்காங்க. இதனால இந்த பொண்ணுக்கு வேற யாராவது எதிரிகள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. அப்போதான் சில ஷாக்கிங்கான டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குது. சுர்பியோடைய அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்திருக்குன்னா, சம்பவம் நடந்த நாளான மார்ச் 22ஆம் தேதி காலை 11 மணிக்கு என்னுடைய மருமகள் மற்றும் 2 பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனாங்க. அதன் பிறகு என்னுடைய மகள் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போறதாகவும் என்னுடைய மருமகன் வேற ஒரு மீட்டிங்காக வெளியில போறதாகவும் எனக்கு தகவல் கிடைச்சது. அதன் பிறகு நான் தங்கி இருக்கிற வீட்டில இருந்து 2 மணி வாக்கில் வெளியில ஒரு சின்ன வேலையா போயிட்டேன். 3:30 மணிக்கு எனக்கு மறுபடியுமே கால் வந்துச்சு. அப்போ உங்களுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூல
இருக்காங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் கொடுத்தாங்களே தவிர அவளை யாரோ துப்பாக்கியால் சுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி இந்த சுர்பியோடைய அப்பா போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு சந்தேகம் போலீஸுக்கு என்ன எழுதுனா, துப்பாக்கி சத்தம் கண்டிப்பா அக்கம் பக்கத்துல யாருக்காவது கேட்டிருந்திருக்கும், இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு யாருக்காவது கேட்டிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இதனால அதை பத்தி கேட்கும்போது கூட யாருக்குமே எந்த ஒரு சத்தமும் கேட்கல, யாரும் சந்தேகப்படுற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த மாதிரி நாங்க யாரையும் பார்க்கல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களே ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு கருதி இருந்திருக்காங்க. இறந்து போன இந்த சுர்பிராஜோடைய பேக்ரவுண்டை விசாரிக்கும் போது அவங்களுடைய கணவர் பெயர் ராகேஷ் மேத்தா அப்படின்னும் அவருக்கு 35 வயது ஆகுது அப்படிங்கிறதும் தெரிய வருது. ராகேஷோடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கிளீனிங் ஒர்க் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப் கிட்டையுமே நல்லா பழக ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவங்களுடைய கேபின்ல ஒரு முக்கிய பொறுப்புக்கு வந்து இருந்திருக்காரு. இதனால அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஸ்கீம்ஸ், அந்த ஹாஸ்பிட்டலுடைய அக்கௌண்டபிலிட்டி, அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு இன்ச் பை இன்ச்சா A to Z எல்லாத்தையுமே அந்த பையன் தெரிஞ்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்ட எப்படி வேலை வாங்குறது, அவங்களுக்கு எப்படி டியூட்டி கரெக்டா பிரிக்கிறது, அவங்களுக்கான சம்பளம், ஹாஸ்பிட்டலோடைய இன்கம் அப்படின்ற முதற்கொண்டு A to Z அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே இந்த ராகேஷ் நல்லா கத்து இருந்திருக்காரு. அதே சமயம் அந்த கேபின்ல வேலை பார்த்ததுனால எக்கச்சக்கமான வருமானமும் இவருக்கு கிடைச்சிருந்திருக்கு. இந்த பணத்தை வச்சு நாமளே புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆள் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பிறகுதான் லைவா பிராக்டிக்கலா எல்லாத்தையுமே தெரிஞ்சிருந்திருக்காரு. இதன் பிறகு நல்ல வருமானம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் புதுசா நம்ம வேற ஒரு ஹாஸ்பிட்டல் சொந்தமா தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஏசியா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பெயரில் ஒரு ஹாஸ்பிட்டலை ஓபன் பண்ணி இருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய மற்ற 2 தம்பிகளை வச்சு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது, ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான வேலைகளுக்கு பயன்படுத்துறதுன்னு எல்லாருமே ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்து ஒவ்வொரு வேலைகளை பார்க்க வச்சிருந்திருக்காரு. இப்படி தொடர்ந்து நல்ல விதமா இவருடைய லைஃப் போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் சரியா 2020 மார்ச் 7ஆம் தேதி வாக்குல இந்த சுர்பிராஜ் கூட திருமணம் ஆயிருந்திருக்கு. இந்த திருமணத்தின் மூலமா இவங்களுக்கு 5 வயதுல ஒரு குழந்தையும் 3 வயதுல ஒரு குழந்தையும் இருந்திருக்காங்க. திருமண லைஃப்குள்ள வந்ததுக்கு பிறகு சுர்பிராஜுக்கும் இந்த ராகேஷுக்குமே ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்திருக்கு. அதன் பிறகு 2 பேருமே சேர்ந்து தான் அந்த ஏசியா ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டரா இருந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுடைய வரவு செலவு, அந்த ஹாஸ்பிட்டலுடைய மேனேஜ்மெண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவங்க தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. அதே சமயம் இவங்க என்னதான் மெடிக்கல் சம்பந்தமா படிக்காம இருந்தாலும் கூட அந்த ஹாஸ்பிட்டலை எப்படி ரன் பண்றது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே ராகேஷுக்கும் சுர்பிராஜுக்கும் பர்ஃபெக்டா தெரிஞ்சிருந்திருக்கு. அதனால தான் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு வராங்க. முக்கியமா கொரோனா டைம்ல தான் இவங்களுடைய சக்சஸ் பயங்கரமா போயிருந்திருக்கு. கொரோனா டைம்ல இவங்க கேஷ்லெஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, EMI ஆப்ஷன்லாம் கொடுத்து நிறைய பேஷண்ட்டை கவர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு எக்கச்சக்கமான வருமானம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிடைச்சி நல்ல பேருமே அந்த சமயத்துல கிடைச்சிருந்திருக்கு. இப்படியே நல்ல விதமா இந்த ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் சுர்பிராஜுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமே நடந்திருந்திருக்கு. இந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு ராகேஷ் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஈடுபடுறதுனால அவருக்கு யாராவது எதிரிகள் இருப்பாங்களோ, அந்த எதிரி யாராவது சுர்பிராஜை கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்டாஃப் யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலுமே சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. இதனால அந்த கிரே கலர் தொப்பி போட்டு வந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்னு துருவி விசாரணை பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கிரே கலர் தொப்பி போட்ட நபர் இந்த ஹாஸ்பிட்டல்லே தான் வேலை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லையுமே சோதிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா எந்த தடையுமே கிடைக்காமலே போகுது. ஆனா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாம் விசாரணை பண்ணும்போது கொஞ்ச நாட்களாவே இந்த கணவன் மனைவி 2 பேருமே ஒரே நேரத்துக்கு வராம தனித்தனியா தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அப்படின்னும், கொஞ்ச நாட்களாவே அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஒரு விரிசல் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது அப்படிங்கிறது இந்த போலீஸ் ஆபீசர் விசாரணையின் மூலமா தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால இந்த 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல கடைசியா அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி மார்ச் 7ஆம் தேதி வந்திருக்கு. அந்த சமயத்துல தன்னுடைய மனைவிக்கு ஒரு மகேந்திரா காரை ஒரு பிரசன்ட் பண்ணி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 2வது குழந்தைக்கு பிறந்தநாள் வந்ததுனால பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் 2 பேருக்குள்ளேயுமே சண்டைகள் ஏற்பட ஆரம்பிச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேருமே தனித்தனியா வெவ்வேறு நேரங்கள்ல வந்து இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் ஆபீசருக்கு இப்ப ராகேஷ் மேல சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. ராகேஷ் ஏதாவது தன்னுடைய மனைவியை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கால் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற அல்கா சிங் அப்படின்ற ஒரு பெண் கூட தான் இவர் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால இந்த
அல்கா சிங் யாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹெச்ஆரா அவங்க வேலை பார்த்து இருந்திருக்காங்க. இந்த அல்கா சிங் ஆரம்பத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா தான் வேலை பார்த்திருக்காங்க. ஆனா திடீர்னு இப்படி ஹெச்ஆர் பதவிக்கு எதனால வரணும் அப்படின்ற சந்தேகம் போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிக்குது. இதனால இந்த அல்கா சிங்கை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் இந்த பொண்ணு ஏதாவது தவறு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி டைரக்டரான இந்த ராகேஷ் கிட்ட முறையிட்டா கூட அவர் அதை பத்தி பெருசா கண்டுக்கவே மாட்டாரு, அந்த பொண்ணை சாதாரணமா விட்டுருவாரு அப்படின்னு அங்க உள்ள ஸ்டாஃப்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. இதனால ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமா, அதனாலதான் சுர்பிராஜா போட்டு தள்ளி இருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் கூட போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிக்குது. இதன் காரணமா இந்த ராகேஷை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்த நாளான்னைக்கு நீங்க எங்க போனீங்க, யார்கிட்டலாம் பேசுனீங்க, எந்த இடத்துக்கு போனீங்க, எந்த டைமுக்கு போனீங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கிளீனா விசாரணை பண்ணும்போது தான் ராகேஷால பதில் சொல்ல முடியாம நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒத்துக்கொள்ளும் செஞ்சிருந்திருக்கான். அந்த விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு ராகேஷ் அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஹெச்ஆரா வேலை பார்த்துட்டு இருக்கிற அல்கா சிங், ரமேஷ் மேத்தா, அனில் குமார் மற்றும் மசூர் ஆலம் அப்படின்னு இந்த 5 பேரை போலீஸ் ஆபீசர் கைது பண்றாங்க. இந்த மசூர் ஆலம் அப்படின்றவன் தான் இந்த சுர்பிராஜ் ஆரம்பத்தில் இறந்து போன போது யாரு கொலை பண்ணானே தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நடத்திருக்காங்க அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா பேசியிருந்திருக்கான். ஆனா பின் நாட்கள்ல இவனுக்கே இதுல ஒரு பங்கு இருக்கும் அப்படிங்கிறத போலீஸ் ஆபீசர் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அதே சமயம் அந்த ஹாஸ்பிட்டலுடைய முக்கியமான டிவிஆர் எல்லாமே இந்த மன்சூர் கிட்ட தான் இருந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அவனுடைய வாட்ஸ்அப்பை செக் பண்ணி பார்த்ததுல குரூப்ல இந்த ட்ரைனிங் ஸ்டாஃப் யாருமே லீவ் போடக்கூடாது அப்படின்னும் எல்லாருமே கரெக்டா அந்த மினி ஹாலுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். தொடர்ந்து சுர்பிராஜோடைய ரூம்ல இருந்து சரக்கு பாட்டில் எல்லாம் கிடைச்சிருந்திருக்கு. பொதுவா சரக்கடிக்கிற பழக்கம் இந்த ராகேஷுக்கும் ராகேஷோடைய இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் மட்டும்தான் இருந்திருக்கு. இவங்களை கைது பண்ணும்போது கூட அந்த ரூம்ல என்ன மாதிரியான பாட்டில் கடந்ததோ அதே மாதிரியான ஒரு பாட்டில் தான் இவங்களுடைய வீடுகள்லயுமே கிடைச்சிருந்திருக்கு. இது கூடவே 15 சிம் கார்டு, 7 மொபைல் போனை போலீஸ் ஆபீசர் மீட் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து இவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டு எல்லாருடைய மொபைல் போனுமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. தனித்தனியா கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போதுதான் உண்மைகள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுர்பிராஜ் அந்த சமயத்தில், அதாவது இறக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலுடைய அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பணம் எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்கு, எந்த அளவுக்கு வெளில போகுது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல 2 கோடி ரூபாய்க்கு மேலே மிஸ் மேட்ச் ஆகியிருந்திருக்கு. 2 கோடி ரூபாய் பணம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து மிஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதும் தான் அவங்கள போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்குள்ளேயே இவங்க வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 கோடி ரூபாய் பணம் எங்கே போயிருக்குன்னா இந்த அல்கா சிங்கோடைய அண்ணன் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அவனுக்காக தான் இந்த பணத்தை இந்த அல்கா சிங் எடுத்து கொடுத்திருந்திருக்காங்க. ஆனா இதை பத்தி என்னதான் சுர்பிராஜ் வந்து இந்த தன்னுடைய கணவரான ராகேஷ் கிட்ட முறையிட்டாலுமே அவர் அதை பத்தி பெருசா கண்டுக்கவே இல்லை. அதே சமயம் இந்த அல்கா சிங்குக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீண்ட நாட்களா 2 பேருமே ஒரே நேரத்தில் லீவ் போட்டிருந்திருக்காங்க. இதனால எங்க ஒருவேளை அல்கா சிங் கூட தன்னுடைய கணவருக்கு அஃபேர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 2 பேருமே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டாஃப் கிட்டலாம் அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னு பல விசாரணைகள்லாம் இவங்க போட்டிருந்திருக்காங்க. இதன் பிறகுதான் இதுக்கு மேல தன்னுடைய மனைவியை விட்டு வச்சா இன்னும் தோண்ட ஆரம்பிச்சு நம்மளை எங்கேயாவது சிக்கல்ல விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இந்த டீம் கிட்ட சொல்லி அவளை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் ரமேஷ் மேத்தா மற்றும் அனில் குமார் அப்படின்ற இந்த 2 பேர்கிட்டையும் துப்பாக்கியை கொடுத்து ஏற்கனவே இவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள எல்லாம் வந்துட்டு போயிருக்கிறதுனால யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லாத அளவுக்கு பர்ஃபெக்டா அந்த ட்ரைனிங் ஸ்டாஃப்லாம் 2.25 மணிக்கு வருவதற்கு முன்னாடியே இந்த சுர்பியோடைய ரூமுக்கு போயிட்டு அவங்கள கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. இவ்வளவு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு இவர்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் தற்போதைக்கு திரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 பேருமே ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவர் தப்பு பண்றாரு, தவறான இடத்துல பணத்தை விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற அக்கறையோட தான் சுர்பிராஜ் இந்த ஆக்ஷன் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே வெறுப்பா பார்த்து தங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது கூட யோசிக்காம தன்னுடைய மனைவியை கம்ப்ளீட்டா போட்டு தள்ளி இருக்கிறான் இந்த ராகேஷ். அது மட்டும் இல்லாம இவனுக்கு நிறைய அரசியல்வாதிகள் கூட கான்டாக்ட் இருக்கிறதுனால எப்படியும் நம்ம வெளில வந்தெல்லாம் இதுல மாட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவனுடைய திட்டமா இருந்திருக்கு. அதே சமயம் கொலை நடக்கிற சமயத்துல அவன் அந்த ஹாஸ்பிட்டல்லையே இல்ல, வேற ஒரு இடத்துல மீட்டிங் இருக்கிற மாதிரி டிராமா நடத்தி இருந்திருக்கான். இந்த ராகேஷ் மாதிரியான நம்பிக்கை துரோகிகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த ராகேஷை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அப்பாவியான சுர்பிராஜை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பபுசங்கர்.